ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பிஸ்னஸஸ்க்கு ஏன் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏன் பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் ஷார்ட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனர் இல்லை நீங்கள் ஒரு பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் உங்களோட பிராண்டை எந்த அளவுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் ப்ளே பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறது தான். ஏன்னா ஒரு பிராண்டுக்கு அவங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறீங்க தான் உங்களோட பிராண்டோடைய வேல்யூவே இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற பீப்புள்ஸ் நிறைய பேர் பிராண்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்ஸ் நிறைய லான்ச் பண்ண முடியும். இப்போ புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா ஈஸியாக உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஒரு ஆடோ ரன் பண்ண தேவையில்லை, புதுசாக அவேர்னஸ் கொண்டுட்டு வர தேவையில்லை அந்த மெயினாக அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட் விஷயம் உங்களோட ப்ரொஃபைலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சேல்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற பீப்புள்ஸ் அவங்க நம்பர் ஒன் ஸ்ட்ராட்டஜியாக பர்சனல் பிராண்டிங் வச்சு அவங்களோட ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க. பட் ஆனால் பிராண்டுக்கு பர்சனல் பிராண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த பிராண்டோட பிராண்ட் வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராடக்ட்டை சேல் ஆகும். நாட் ஒன்லி அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, உங்கள் பிராண்ட் நேமில் வர எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களால் சேல் பண்ண முடியும். உங்களோட சேல்ஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களோட பிராண்டோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஆடியன்ஸ் இருக்குனால புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக லான்ச் பண்ண முடியும். ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கேம்பெயின், நல்ல கேம்பெயின் ரன் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு பெஸ்ட் கேம்பெயின் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேம்பெயினே போதும் உங்களோட ஓவரால் ப்ராடக்டே செல் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். இதை தாண்டி வேறு என்ன பிஸ்னஸ்க்கு வேணும்? ஸோ இதான் அவங்களோட ப்ராடக்ட் செல் பண்ணாவே போதும் இல்லையா? பிஸ்னஸ்க்கு மெயினாக ஏன் சோஷியல் மீடியா வரானா, அவங்களோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், பிராண்ட் அவேர்னஸ் இருக்கணும், அது இல்லாமல் ப்ராடக்ட் மெயினாக செல் பண்ணணும். இதை தாண்டி வேறு என்ன தேவை? ஸோ திஸ் இஸ் த வாட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒரு பிஸ்னஸ்க்கு நல்ல க்ரூஷியலான ப்ளே இருக்குது. அது நீங்கள் எந்த பிஸ்னஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஓவரால் க்ரோத் நல்லாவே இருக்குது. ஸோ பாய் காய்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம். எல்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.